Good morning to all. Chemistry. Hello, சொல்லுங்க தலைவரே, கேக்குதா? கேக்குது. ஆடியோ போட்டலாம், நீங்க போட்டலாம். ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது காலை சக்கரத்தின் 250வது நாள். இந்த நிகழ்வை நமக்கு இந்த அளவுக்கு நடத்துவதற்கும் இந்த ஒரு வெற்றி பயணமாக அமைவதற்கும் சிறப்பாக நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் அந்த இறைவனுக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்த நேரத்திலே பொற்பாதங்களை தொட்டு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று 250வது நாள் காலை சக்கரம் நிகழ்வை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு இறைப்பாடலுடனும் நமது காலைச்சக்கரம் நிகழ்வு இன்று இனிதே ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மாயூரம் டெல்டா சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நமக்கு இவ்வளவு ஆதரவுகளையும் கொடுத்த அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமக்கு பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நமக்கு இந்த நிகழ்வுக்கு உற்ற உறுதுணையாயிருந்து நிகழ்ச்சியை செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இன்று நமக்கு ஒரு சிறப்பு வகுப்பை எடுத்து நம்மை ஒரு உள்ளத்தையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த வரும் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் உன்னதமான ஒரு உயிர் நாடி எங்களை விட ஒரு செழிப்பான ஒரு சிந்தனையோடு எங்களுக்கும் உங்களுடன் தொடர்ந்து பயணிக்க இறைவன் கொடுத்த வரத்தை எங்களோடு இணைந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 250 நாட்கள் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்விலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பொற்பாதங்களை தொட்டு அனைவரையும் அன்புடன் இந்த தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை அந்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் சாசன தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்கள். கலியபெருமாள்ஜி லைன்ல தான் இருக்காரு, வீடியோ ஆஃப் ஆயிருக்கு. அதான் இப்ப இருந்தாரு, இவ்வளவு நாள் இருந்தாரு. கலியபெருமாள்ஜி அவர் இல்ல தலைவரே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் வருகிறார் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை சக்கரத்தின் 250வது நாள் நினைவில் கொண்டு எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளாய இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சார்ந்த மனது இறக்க குணமுடையது. நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா.
கலைப்பெருமாள் வந்துட்டார் பாருங்க, அப்படியே ரோட்டரி பேர் கண்டிப்பா. ரோட்டரி இறை வணக்கம். வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சித்தி சங்கத்தின் சாசன தலைவர் கலைப்பெருமாள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். 4 வழி சோதனை. ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா, 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா, 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா, 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி சாசன தலைவர் கலியகோபால் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஆழ்ந்து முச்சொல்லிழத்து நீண்ட மூச்சு இழுத்து வள்ளல் பெருமானார் அருளிய மகா மந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக.
நன்றி நன்றி ஐயா. இன்று நாம் 250வது நாளை ஒரு சிறப்பான நாளாக தொடர்ந்து நாம் பயிற்சிகளையும் ஆசனங்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிந்தனைகளையும் அறிவுகளையும் பல வைத்திய முறைகளையும் நமக்கு கற்றறிவித்த அத்தனை நல் உள்ளங்களையும் இந்த 250வது நாளில் நன்றியுடன் வாழ்த்துவோம். அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் நமக்கு சிறப்பு ஒரு நிகழ்வாக நிகழ்த்த வருகிறார்கள் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். அவர்களின் ஆட்டோகிராஃப் நாம் பெரிய திரைகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆட்டோகிராஃப் பார்த்திருப்போம். வாழ்க்கையில் நாம் வாழ்ந்த முறைகளில் அன்று நமக்கு பெரிய திரைகளில் நமக்கு ஒரு ஆட்டோகிராஃபை ஒரு நினைவுபடுத்தும், இன்றும் உள்ளளவிலும் நினைவுபடுத்தும் ஒரு நிகழ்வாக பெரிய திரைகளில் ஒரு நாள் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்று நாம் இந்த காலை சக்கரத்தில் ஒரு ஆட்டோகிராஃப், இது நம் எண்ணங்களையும் மனதையும் எந்த அளவுக்கு தூண்டப் போகிறது, நம் வாழ்க்கை முறையை எந்த அளவுக்கு உயர்த்தப் போகிறது, நம் எண்ணங்களை எப்படி செழுமைப்படுத்த போகிறது என்பதுதான் இன்றைய ஒரு ஆட்டோகிராஃப். நம் வாழ்க்கையில் காலை சக்கரத்தில் பெரிய ஒரு நிகழ்வாக அமையும் என்பதை அனைவருக்கும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இந்த ஆட்டோகிராஃப். ஆகையால் இந்த நிகழ்வை நமக்கு உள்ளத்திலும் மனதிலும் ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக நமக்கு அளிக்க இன்று தயாராக உள்ளார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள் இன்று நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃபை தருவதற்கு காத்திருக்கிறார். இந்த வேளையிலே அவரை நாம் இந்த நிகழ்வில் சிறப்பிக்க அனைவரின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். தேங்க்யூ தலைவரே. என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சா? தலைவரே ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சா? வந்துருச்சு. லெஃப்ட் சைடுல 4-5 ஸ்லைட்ஸ் தெரியுதா இல்ல ஒரு ஸ்லைட் மட்டும் தான் தெரியுதா? ஸ்லைட்ஸ் தெரியுது. தெரியுதா? தெரியுது. இப்ப அந்த ஒரு ஸ்லைட் தான் தெரியுது. ஒரே ஸ்லைட். ஓகே, தேங்க்யூ தலைவரே. காலை சக்கரம் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் சார்பாக இதயபூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா 250வது நாளா இன்னைக்கு தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மட்டும் கிடையாது, உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பின் மூலமாகத்தான் இது சாத்தியமாயிற்று. நம்முடைய ஆசான் கண்ணப்பன் ஐயா, அவருடைய துணைவியார், குழந்தை, இதற்கு முன்னாடி நமக்கு பயிற்சி கொடுத்த நபர்கள், தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், எதிர்காலத்துல பயிற்சி கொடுக்கக்கூடிய நபர்கள், இப்படி அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வை மாபெரும் நிகழ்வாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த நேரத்துல உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை உறுத்தாக்குவது ஒரு சரியான தருணமாக நான் கருதுகிறேன். ஆகையால் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த 250வது நாளை தொட காரணமாக இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்ம குழுவில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மகளிர் தான் பயணிச்சுட்டே இருப்பாங்க. நாளைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம் வேற. அதனால முன்கூட்டியே எங்க சங்கத்தின் சார்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இதயபூர்வமான உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
சரி, நமக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. வழக்கமாவே என்னுடைய செஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நேரம் கருதி நாம என்ன பண்ண போறோம்னா, மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அந்த ஆட்டோகிராஃபை பார்த்துட போறோம். ஏன்னா அந்த ஆட்டோகிராஃப் படமே 2.5 மணி நேரம் தான் ஓடி இருக்கும். ஸோ நம்ம அதிகபட்சமா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மற்றவங்கள கூட மியூட் பண்ணிக்கலாம். ஏதோ சவுண்டோட டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நம்ம குழுவுல புதுசா இணைஞ்சிருக்காரு மூலிகை மகேந்திரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வணக்கம் தலைவர். அவர் நம்பர் வாங்கிக்கிங்க, குரூப்ல ஆட் பண்ணிக்கிங்க. மூலிகை மகேந்திரன் சார் புதுசா இருக்காரு. இல்ல வந்துட்டு இருக்காங்க ஜி. அப்படியா? சார் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. பட் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆனா பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது மூலிகை கிடைச்சிச்சுன்னா நம்ம நாளைக்கு பேச வச்சு வாங்கிடுங்க. மூலிகை எல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம். ஓகே ஓகே சரி, தேங்க்யூ. ஆட்டோகிராஃப் இதை பத்தி கூட ஒரு இன்ட்ரோ வந்து தலைவர் கொடுத்தாரு. பட் பர்பஸா இந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது எதுக்காக போட்டிருப்பேன் அப்படிங்கிறது யாராவது கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியுமா? நம்ம குழுவில் இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ஆட்டோகிராஃப் அப்படின்னா உங்க நினைவுக்கு வருவது என்னன்னு சொல்ல முடியுமா? தன்னம்பிக்கை சம்பந்தமாக. தன்னம்பிக்கை சம்பந்தமாக. சரி, நன்றி பெருமாள் சார். வேற யாராவது? நினைவூட்டல். நினைவூட்டல். சரி, நன்றி தலைவர் அவர்களே. சரி, முஷ்டப் தலைவர் ரவிசுந்தர் சார். நினைவூட்டல். சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 50% நினைவூட்டல் மாதிரி தான். சரி, இந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது இந்த படத்துடைய ஒரு சில விஷயங்களை கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த செஷனுக்குள்ள போகலாம். இந்த படம் 2004 வெளிவந்துச்சு. சேரன் வந்து இந்த படத்தை எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சும் இருப்பாரு. இந்த படம் கமர்ஷியலா மிகப்பெரிய ஹிட். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சிறந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிற திரைப்படத்துக்கான நேஷனல் அவார்டு, சிறந்த திரைப்படத்துக்கான பிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு பல விருதுகள் இந்த படம் வென்றுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு படம். இந்த படத்தை பார்த்த அத்தனை பேரும் படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நிச்சயமா ஒரு நினைவுகளோட தான் வெளியில வந்திருப்பாங்க. தொடர்ந்து அந்த பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அவங்களுடைய பழைய சின்ன பாலிய வயசுலேருந்து நடுவில் அவங்க படித்த கல்லூரி வயசு, வேலைக்கு போன காலங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த படம் அமைஞ்சது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அந்த படையோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் பார்த்தா அந்த கதை. ஸோ அப்போ ஒரு கதை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் எல்லாரையும் மியூட் பண்ணிக்கிறேன். தலைவர் ஆடியோ இல்ல. தலைவர் ஆடியோ கேட்கலையா? கேட்கல, ஆடியோ கேட்கல. சரி, ரைட், ஓகே. இந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படம் அல்ல, இது ஒரு பாடம். இந்த படம் கற்றுத் அந்த பாடம் நிறைய இருக்கலாம். இதுல ஒரு சில முக்கியமான பாடங்களை மட்டும்தான் நான் கூட பகிர்ந்துன்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த படத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல மாற்றம் அப்படிங்கிறது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில நிலையானது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கியிருப்பாங்க. அதாவது அந்த ஹீரோட லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், வேலைக்கு போறது, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை அவர் சந்திச்சுட்டு வந்துட்டே வந்திருப்பாரு. வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிற ஒரு சொல்ல தவிர எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா அமைஞ்ச ஒரு படம்.
முதல் காதலை இழப்பது பரவாயில்லை, வாழ்க்கை அதோட முடிவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா விளக்கியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா காதல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க. சோ அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த பாடமா அமைஞ்ச ஒரு படம் பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப். பெற்றோர்களின் தன்னலமற்ற அன்பை பற்றி இந்த படம் ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி உண்மையான அன்பு காட்டுறவங்க யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு படம் சொன்னோம் அப்படின்னா அந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய அப்பா கேரக்டரான ராஜேஷ் சார் ஆகட்டும், அந்த அம்மாவாகட்டும், ஸோ இந்த மாதிரி அன்பை காட்டக்கூடிய கேரக்டர்ஸா நிறைய பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவருடைய அன்பு தன்னலமற்றது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அந்த படத்துல விளக்கியும் இருப்பாங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கண்டறியணும் அப்படிங்கறதையும் அதை தெளிவா விளக்கியிருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நோக்கம் இல்லை அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துல நகர முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அருள்மொழி முத்துசாமி சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கீங்க. நான் மியூட் பண்றேன், நீங்க திருப்பி அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு யாரும் மியூட்ல இருந்து அன்மியூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய பாடம் இந்த படம். ஒருபோதும் நம்மளுடைய நம்பிக்கையை இழந்துடக்கூடாது அப்படிங்கறத நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படம். வாழ்க்கையில எவ்வளவு வேணா கஷ்டம் வரலாம், அந்த கடைசி காலம், அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம போராடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்குற ஒரு படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோகிராஃப். வாழ்க்கைக்கான ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது, நகர்ந்து கொண்டே இருக்கணும். கட்டம் மாறிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு கட்டத்துல இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 6 முக்கியமான விஷயங்களை இந்த படத்தின் மூலமா நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். இது வரைக்கும் அது ஒரு படமா பார்த்த நீங்க இன்னைக்கு வேணா திருப்பி அந்த படத்தை பாருங்க. நான் சொன்ன இத்தனை விஷயங்கள் அந்த படத்துல இருந்திருக்கும். ஸோ ஆட்டோகிராஃப் நமக்கு மிகப்பெரிய ஒரு படம் அல்ல, அது ஒரு வெற்றி படமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெற்றி இடங்களை நிரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமா தான் அந்த ஆட்டோகிராஃப் படத்தை நான் பாக்குறேன். ஆட்டோகிராஃப்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த தேசிய விருது வாங்கின இந்த பாடலை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம் அப்படிங்கிறதால அந்த பாடல் நான் ஒளிபரப்புறேன். இந்த பாடலோட வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க. நீங்க எல்லாம் அன்மியூட்லயே இருங்க. உங்களால இந்த பாட்டை ரசிக்க முடியும் அப்படின்னா நீங்க சேர்ந்து கூட இந்த பாட்டை பாடலாம். பட் மியூட்டை ரிலீஸ் பண்ணாம நீங்க பாடுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே
கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடும் மனிதாவும் மனதை கீறி இதை போடு மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உணவாகும் தோல்வி இன்று வரலாறா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது கண்ணோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு தேங்க்யூ. நிறைய பேர் மெசேஜ்லாம் கூட பண்ணியிருந்தீங்க, பயங்கரமான மோட்டிவேஷன் சாங் அப்படின்ட்டுலாம். ஒரு சில பேர் ரொம்ப ரசிச்சு கூட அப்படியே பாடிட்டு இருந்தீங்க, பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆட்டோகிராஃப்னு நான் சொன்னேன். பட் அந்த ஆட்டோகிராஃப்ல இருக்கக்கூடிய அந்த பாடலுடைய வரிகளை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம். ஸோ அந்த பாடல் வரிகள் நீங்க நிறைய பேர் பாடியிருப்பீங்க, ஒரு சில வரிகள் உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இப்ப அந்த பாடல் வரிகளை பாருங்களேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அதாவது போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிருமே இந்த பூமியில வாழ முடியாது. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பிறந்த குழந்தை கூட அழுக அப்படிங்கிற ஒரு புரட்சி மூலமா தான் தன்னுடைய தேவைகளை எனக்கு பூர்த்தி செஞ்சுக்குது. போராட்டத்துல பிறந்து போராட்டத்துல வளர்ந்து போராட்டத்துல மடிவதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மனித சமூகம் முதல்ல புரிஞ்சுக்கணும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஆனா இன்னைக்கு மனுஷன் வாழ ஆசைப்படுறான், அதை விரும்புறான். வாழ்க்கையில தன்னுடைய கொள்கை நிலைத்து கொள்ள ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல போராட வேண்டியது இருக்கு. பூந்தோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தினம் தினம் புது புது மலர்லாம் பூத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது அதே பூந்தோட்டத்துல நிலைச்சு நிக்குதான்னு பார்த்தா கிடையாது. அது நியதியும் இல்லை. அது போலதான் வாழ்க்கை அப்படிங்கிற பூந்தோட்டத்துல நம்ம இன்பம் துன்பம் அப்படிங்கலாம் வர்றது சாதாரணம். வாழ்க்கையில உங்களுக்கு அழுவதற்காக 100 காரணங்கள் கிடைச்சா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. சிரிப்பதற்காக ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். சரியான நேர்மையான வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ளும் போது அது ஒரு முட்கள் நிறைந்த கரடுமுரடான பாதையா தான் இருக்கும். இந்த பாதையில நிறைய அவமான பேச்சு, பழி சொல்லு, நியாயமில்லாத விமர்சனம் இப்படிலாம் நிறைய இருக்கும். நீங்க இப்படிப்பட்ட பாதையில தான் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நற்சிந்தனையாலும் நல்ல செயல்களாலும் புதுசா போக்கக்கூடிய மலர்களை கொண்டு அந்த பாதையை ஒரு வெற்றி பயணமாக அமைச்சுக்கணும். அதைதான் அந்த பூக்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு சொல்லக்கூடியது. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானா பகல் ஒன்று வந்திடுமே. கிட்டத்தட்ட நம்ம கூட இப்ப வெளியில பாத்தீங்க அப்படின்னா அந்த இரவு முடிச்சு பகல் வந்துடுச்சு. நம்ம உண்மையா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு படுத்த பல பேர் இன்னைக்கு காலையில எந்திரிக்கல. நம்ம எந்திரிச்சிருக்கோம், அதற்காக இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். எப்படி இரவு பகல் அப்படிங்கிறது மாறி மாறி வருதோ அதை போலத்தான் வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிறதும் மாறி மாறி வரும். பல வருஷம் கஷ்டப்படாம நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை, பல வருஷம் நல்லதே நடக்காம கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது. எப்படி இந்த இருளுக்கு பின்னாடி பகல் அப்படிங்கிறது வருதோ அதை போல நம்ம படுற கஷ்டத்துக்கு பின்னாடி கண்டிப்பா நல்லது ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்.
எவ்வளவு கஷ்டமான விஷயங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. எத்தனை கஷ்டத்தை நீங்க வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அதை போலதான் இந்த கஷ்டமும், இப்ப நீங்க அனுபவிக்கிற கஷ்டமும் அது மாதிரிதான் நினைச்சுக்கீங்க. ஒரு சிறந்த எதிர்காலத்தை நீங்க கண்டிப்பா அடைவீங்க. உங்களை விட மோசமா கஷ்டப்படுற கோடிக்கணக்கான மக்கள் அந்த உலகத்துல இருக்காங்க. நமக்கு தெரியறது கிடையாது. எத்தனை பேருக்கு வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, போட்டுக்கிறதுக்கு துணி மணி இல்லை, கை விரல கூட உயர்த்த முடியாத நோயினால கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ பேர். ஆனா நமக்கு இறைவன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கல. இவங்க படுற கஷ்டத்தோட உங்க கஷ்டத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம படுற கஷ்டமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவா புலப்படும். இதைத்தான் இந்த வரிகள் அந்த தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு போட்டோ போட்டிருப்பேன் ரைட் சைட்ல. ஒரு பேரை பாத்தீங்க அப்படின்னா பிரேம் கணபதி, தூத்துக்குடிக்காரர். தூத்துக்குடியில ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒரு நபர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகணும் அப்படின்னுட்டு யோசிக்கிறாரு. ஏதாவது செய்யணும், என்ன செய்யறது, ஒண்ணும் இல்லை, படிப்பறிவு கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். சரி, இங்க இருந்தா வாழ்க்கையில பெருசா முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் படையெடுத்து போகக்கூடிய சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போயும் அவரால் பெருசா ஷைன் பண்ண முடியல. அந்த இடத்துல நிறைய அவமானம், அசிங்க, போராட்டம், சாப்பாடு கூட வழி இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அங்கே முடியல. சரின்ட்டு அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல ஏறி எந்த ட்ரெயின் எங்க போதும் அங்க போய் இறங்கிலான்னு ஏறி உட்காந்துட்டாரு. ட்ரெயின் மும்பையில போய் இறங்கிடுச்சு. இவருடைய வாழ்க்கைக்கான முதல் பிள்ளையார் சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பையில தான் ஆரம்பிக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ மும்பையில போயாச்சு, இறங்கியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க நிறைய கடைகள் இருக்கு. ஒரு சாப்பாடு கடைக்கு போறாரு, வேலை கேட்கிறாரு, கொடுக்கல. சரி, பக்கத்துல ஒரு பீஸா கடைக்கு போறாரு, அங்க ஏதாவது எடுபடி வேலை கேட்கிறாரு. அந்த நேரத்துல அங்க வந்து கிளீனருக்கு ஆள் இல்லை. சரி வான்னு சொல்லிட்டு கிளீனிங் வேலை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு நல்லா வேலை பார்க்கறான்னு உடனே பாத்திரம் கடை விட்டுறாங்க. அது கழுவி கையோட கையெல்லாம் ரொம்ப காய்ச்சி போகுது, வலிக்க ஆரம்பிக்குது. சின்ன பையன் வேற வழி கிடையாது. அந்த வேலை தனக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கேயிருந்து அப்படியே கொஞ்சம் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு டெலிவரி பாய் வேலைக்கு போறாரு. கிடைச்ச கொஞ்சம் காசை சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு தெரிஞ்ச இட்லியும் தோசையும் போட்டு ஸ்டேஷன்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தரம் நல்லா இருந்ததுனால மக்கள் அவரை தேடி வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த தோசை பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா செய்யக்கூடிய வித்தியாசமான தோசைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதெல்லாம் வந்து தன்னுடைய மெனுவை ஆட் பண்ணிக்கிறாரு. இது இல்லாம தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமா இன்டர்நெட்லாம் தேடி புது புது தோசை எப்படிலாம் செய்யறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி, தான் அசிங்கப்பட்ட அந்த ஊர்ல தான் யாரும் நிரூபிச்சு காமிக்கணும், தன்னை வேதனைப்படுத்தின சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இப்படின்னு பல போராட்டத்துக்கு நடுவில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய தோசை கடையை சாதாரணமா ஆரம்பிக்கிறாரு. ஓடி ஓடி அப்படியே வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தோசை ஸ்டேஷன்ல விற்கக்கூடிய ஒரு சாதாரண நபரா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிசினஸ் கொஞ்சமா டெவலப் ஆகுது. 26 தோசையோட ஆரம்பிச்ச அவரோட கடை பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வாடகையோட 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மும்பையில் ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்ச அவரோட கடை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2012 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 45 ரெஸ்டாரண்ட் உலகம் பூரா பார்த்தீங்க அப்படின்னா 7 நாடுகள்ல இருக்கு. இந்தியாவில் 11 ஸ்டேட்ஸ்ல வச்சுட்டு இருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, துபாய், மஸ்கட் இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அவுட்லெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா காசோட ஊரை விட்டு ஓடியாந்த ஒரு நபர் இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 30 கோடி ரூபாய்க்கு மேல. ஒரு தோசா எம்பையர், தோசா சக்கரவர்த்தின்னு சொல்றாங்க அவர். தோசா பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கும். ஸோ சாதாரணமா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு அந்த விடியை நோக்கி ஓடும் போது அவருக்கான இரவு முடிஞ்சு ஒரு பகல் அவருக்கு வந்திருக்கு. 150 ரூபாவோட வாழ்க்கைய ஆரம்பிச்ச ஒரு நபர் இன்னைக்கு 30 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு சொத்து மதிப்பு அவ்வளோ இருக்கு. இதற்கான முதல் விஷயம் அவர் நம்பினதுதான். தன்னுடைய வாழ்க்கையோட முடிஞ்சு போகல, அடுத்த கட்டத்துக்கு தான் நகர்ந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பறதுனால இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியா வலம் வந்துட்டு இருக்காரு. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது வாய் அளவுல தான் இருக்குமே தவிர அது வாழ்க்கை அளவுல அவங்க உணர்ந்து பேச மாட்டாங்க. நம்மளோட போன செஷன்லாம் கூட நான் அதை சொல்லியிருப்பேன். நீங்க அதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எப்படி நீங்க உச்சரிக்கணும், எப்படி அதை ஆழ் மனசுக்குள்ள கற்பனையை கொண்டு போய் கட்டளையா மாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பேசியிருப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு வெளியில ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது நம்பிக்கை இல்லை அப்படின்னா. நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது, லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தேவையானது ஒரு லட்சியம். எத்தனை பேருக்கு அந்த லட்சியம் இருக்குன்றதா தெரியல. ஆனா அப்படி ஒரு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா அது நிச்சயம் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் பக்கத்துல ஓமலூர்ல ஒரு சின்ன கிராமம் பெரியவரதன்பட்டி. அதுல பிறந்தவர் தான் தங்கவேலு மாரியப்பன். அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா தங்கவேலு, சரோஜா. ரொம்ப கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், சாப்பாடு கஷ்டம். ஆனா அவரோட ஆர்வம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விளையாட்டுத்துறையில இருந்துச்சு. ரொம்ப நல்லா விளையாடுவாரு. அவருடைய முழு ஆர்வமும்
கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருந்துட்டே இருக்கு. நல்லா விளையாண்டுட்டு இருந்த பையன், ரன்னிங் ரேஸ் வேகமா ஓடக்கூடிய ஒரு பையன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னுடைய ஒரு காலை இழந்துடுறாரு. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், சுற்றி இருந்தவரால அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நிராகரிக்கப்படுது. எந்த உதவியுமே கிடைக்கல. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நான் சொன்ன மாதிரி எதுவுமே அவங்களால பண்ணிக்க முடியல. யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வரல. ஆனா இந்த ஒரு பையனுக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா நிச்சயமா நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன். ஏதாவது சாதிச்சிருவேன். எப்படியும் இந்த ஊர் மக்கள் என்னை புகழ்ந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட என்ன பண்றாப்புல, தனக்கு வரக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ்லயே ஒரு கால வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஸ்கூலுக்குள்ள போனாலும் சரிதான், படிக்கிற மத்த நேரம் போக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். ஓடுறது, ஓடியாடுறது அந்த ஒத்த கால வச்சு பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இவருடைய ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தை பார்த்த அவருடைய பிடி மாஸ்டர் ஒருத்தர், ஓகே இந்த பையனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லயே ஹை ஜம்ப் ரொம்ப நல்லா வரும், உயரம் தாண்டுதல் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவங்ககிட்ட அதை சொல்லி நீ இதுல மட்டும் பிராக்டிஸ் பண்ணு, வேற எந்த கேமுக்கும் போகாது அப்படிங்கிறாரு. தன்னுடைய ஆசிரியர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வேத வாக்க நினைச்சுக்கிட்டு அந்த மாரியப்பன் என்ன பண்றாப்புல அப்படின்னா அதுல மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஒட்டுமொத்த திறமையுமே அதிலே காமிச்சிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசுலயே பார்த்தீங்கன்னா அவர் சில்வர் மெடல் அடிக்கிறார். அந்த சில்வர் மெடல் அடிச்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி ஒரு ஃபேமஸான கோச், இந்தியாவோட ஃபேமஸான கோச் சத்யநாராயணா அவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த பையனை நம்ம ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெல்லி கூட்டு போயிட்டு அங்க 1 வருஷம் கடுமையான பயிற்சி கொடுக்குறாரு. மிக கடுமையான பயிற்சி. தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, ரெஸ்ட் இருக்காது. முழுக்க 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 பார்த்தீங்கன்னா அவர் மைண்டையும் பாடியையும் தன்னுடைய இலக்கை நோக்கி ட்ரெயின் பண்றாரு. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லட்சியம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு மாரியப்பனோட லைஃப் மிகப்பெரிய ஒரு உதாரணம். 1 வருஷம் அந்த கடுமையான போட்டதுக்கு அப்புறம் 2016ல பார்த்தீங்க அப்படின்னா பாராலிம்பிக்ல மாரியப்பன் வந்து கோல்டு அடிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட விருது பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி கேல் விருது. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படின்னு ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாரியப்பனுக்கு அந்த பாராலிம்பிக்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. இதை வாங்கின முதல் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மற்றும் ஒரே தமிழர் வந்து செஸ்ஸுக்காக விஸ்வநாத் ஆனந்த் மட்டும் தான் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறமா அதை வாங்கிய ஒரு தமிழர் அப்படிங்கிற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்த ஒரு உடல்ல அவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அதை தாண்டி சாதனை படைத்த அந்த மாரியப்பனுக்கு தான் அந்த ராஜீவ் காந்தி கேல் விருது அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. இது மட்டுமா அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது கொடுத்துருக்குறாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக. இது இல்லாம தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் அவருக்கு காசு கொடுத்துச்சு. ஸோ அவங்களுடைய அம்மாவுடைய தினக்கூலி வருமானம் பார்த்தீங்கன்னா செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த அம்மா. ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா 70 ரூபா. அதை வச்சுதான் அந்த குடும்பம் வந்து வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 70 ரூபா குடும்பத்தை சம்பாதிச்சு செங்கல் சூளையில அவ்வளவு கஷ்டப்பட்டு தன் பையனுக்கு இந்த அளவுக்கு செஞ்ச அந்த அம்மாவை ராணி மாதிரி உட்கார வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு மாரியப்பனுக்கு வந்த காசுலேருந்து ஒரு 2 கோடி ரூபாய் காசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்லயே பெரிய ஏக்கர்ல இடம் வாங்கி இன்னைக்கு அந்த அம்மா வந்து ராணி மாதிரி உட்காந்து அந்த விளைச்சல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த அம்மாவை உயர்த்தி அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே இந்த படத்துல சொன்னதா பெற்றோரின் அன்பு தன்னலமற்றது. அதே மாதிரிதான் பசங்களும் அதை திருப்பி நம்ம செய்ய வேண்டியது கைமாறு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போறது கிடையாது. அவங்களுக்கு நான் அவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கு. அதை அந்த அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் சாதாரண ஒரு நபரா சொல்ல முடியாது மாரியப்பன். ஏன்னா அப்படின்னா தான் எந்த இடத்துல வந்து தன்னுடைய கேமு தன்னுடைய லைஃப் மாறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம நடந்துச்சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால இவர் படிச்ச அரசு பள்ளிக்கு பாத்தீங்கன்னா உடனே தங்கிட்ட வந்து காசுல 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அரசு பள்ளியோட மேம்பாட்டுக்காக திருப்பி கைமாறா செஞ்சிருக்கிறாப்புல மாரியப்பன். இவருடைய இலக்கு பாத்தீங்க அப்படின்னா 2024 பாராலிம்பிக்ல மறுபடியும் கோல்டு அடிச்சு நம்ம இந்தியா மற்றும் தமிழக அரசுக்கு மிக பெருமையை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உழைச்சிட்டு இருக்கிறாப்புல. 2024க்கு அப்புறம் அவர் கோல்டு அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி தன்னை மாதிரி இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வாரியம் அமைக்கணும், ஒரு அமைப்பு அமைச்சு அதன் மூலமா அவங்களை ட்ரெயின் பண்ணி உலகம் பூரா அவங்கள விருது வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய இலக்கை வச்சு பயணிச்சுட்டு இருக்கிறாப்புல மாரியப்பன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பிக்கை மட்டும் போதாது, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு 70 ரூபா சம்பளத்துல வேலை பார்த்து ஒரு குடும்பத்திலிருந்து வந்த மாரியப்பன் நமக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இந்த வரிகள்லயே அதுக்கான சரியான அர்த்தம் இருக்கும். அது மழையாகட்டும் அல்லது பனியாகட்டும் நாம கண்டிப்பா மோதணும் அப்படின்னா நிச்சயமா அதை உடைச்சு தகர்த்தெறிஞ்சு போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த வைர வரிகள்.
உள்ளம் அப்படிங்கிறது எப்பயுமே உடைஞ்சு போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஒருபோதும் நமக்கு தோன்றக்கூடாது. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய உள்ளம் எத்தனை பேர் அளவுனா உடைக்கப்படலாம், இந்த மாதிரி துண்டு துண்டா கூட கிழிக்கப்படலாம். அப்பெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, என்ன இந்த வாழ்க்கை, நடா வாழ்க்கை அப்படின்ட்டு ஒருபோதும் வார்த்தையில கூட அதை சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எதை வார்த்தையில சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும். ஸோ அதனால வார்த்தைக்கு கூட என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ நம்மளை பார்த்து அவன் வாழ்றான்ப்பா, என்ன வாழ்க்கை அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். அதனால நம்மள உள்ளம் எப்போ உடைஞ்சு போனாலும் சரிதான், முதல்ல உடைஞ்சு போகக்கூடாது. அப்படி உடைஞ்சு போனாலும் சரி, நம்ம ஒருபோதும் என்ன இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மட்டும் வந்துடவே கூடாது. இந்த ரைட் சைடில் இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா அருணிமா சின்ஹா. ஸோ நம்ம எத்தனை பேருக்கு அவங்கள பத்தி தெரியும் தெரியல. நாளைக்கு உலக மகளிர் தினம், கண்டிப்பா அவங்கள பத்தி பேசணும்னு தோணுச்சு. இந்த இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கூட அவங்கள சொல்லலாம். இந்த வரிகளுக்கு உள்ளம் அப்படி உடைஞ்சு போனா கூட என்ன அப்படிங்கிற வாழ்க்கை நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல அம்பேத்கர் நகர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவங்க தான் அருணிமா சின்ஹா. அவங்களோட அப்பா தந்தை ஒரு ராணுவ பணியாளரா, அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சுகாதார துறை பணியாளராக இருக்கிறாங்க. அந்த அருணிமாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா, 2 அண்ணா இருக்கிறாங்க, ஒரு தம்பி. ஒரு 6வது வயசுல அப்பா மர்மம் இறந்துடுறாரு. ஒரு சில வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அண்ணனும் கொலை செய்யப்படுறாரு. இப்படி அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேரிடரா வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அருணிமா சின்ஹா தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், தன் குடும்பத்தை தான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரும்போது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காவலர் பணிக்கான ஒரு ஆணையம் வருது. அதுல அவங்களுடைய பேர்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்ததுனால அந்த கரெக்ஷனை மாத்துறதுக்கு அவங்க டெல்லி வரைக்கும் போய் மாத்திட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இரவு டெல்லிக்கு ட்ரெயின்ல பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த நார்த் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ட்ரெயின்ல ரஷ் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க பயணம் செஞ்சு போகும்போது நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பாத்ரூம் முதற்கொண்டு எல்லாத்துலயும் கூட்டம் வழிஞ்சிருக்குது. இந்த பொண்ணு கையில இருக்கிறது ஒரே ஒரு அவங்க கையில வச்சிருந்த சர்டிபிகேட்ஸ் வச்சது ஒரு சின்ன ஃபைலு, கையில ஒரு சின்ன ஹேண்ட் பேக், முதுகுல ஒரு பெரிய பேகு, கழுத்துல அவங்க அம்மா ஆசையா போட்ட ஒரே ஒரு சின்ன தங்கச்சங்கிலி. இதுதான் அந்த பொண்ணு வச்சிருக்காங்க. இப்போ கிடைச்ச இடத்துல அப்படியே ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்கள நோட்டம் பண்ண ஒரு 4 ரவுடிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த செயினுக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணை போய் சண்டை போட்டு அந்த செயினை புடுங்க பாக்குறாங்க. இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் போராடி பார்க்குறது விடல. பேசிக்கா ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு அந்த செயினை அவங்க பறிக்கிறது விடல. கோபம் அடைஞ்சதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணோட வயிற்ற ஒரு கிக், ஒரு பயங்கரமான ஒரு உதை கொடுக்குறான். நிலத்தடு மாதிரி இந்த பொண்ணு அப்படியே அந்த வாசல் கதவு இருக்கு இல்லையா, ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்றது ட்ரெயின் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. அந்த வாசல் கதவிட்ட போகும்போது அந்த செயினை கையால பிடிச்சிட்டு திருப்பி ஒரு கிக் கொடுக்குறான். இந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து வெளியில போய் அடுத்த ட்ராக் கிட்ட போறாங்க. எதிரில் ஒரு ரயில் வருது, அடிச்சு தூக்கி அதே ட்ராக்ல வீசப்படுறாங்க. கற்பனை கூட செய்ய முடியாத வழி, உடம்பு பூரா இருக்கு. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணால எந்திரிக்க முடியல, கண்ணு மட்டும்தான் முழிச்சிருக்கு, உயிர் மட்டும் இருக்குன்றது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். கால் அசைக்கலான்னு பார்த்தா முடியல, கை அசைக்கலான்னு பார்த்தா முடியல, எந்திரிக்கலான்னு பார்த்தா முடியல. அடுத்த எக்ஸ்பிரஸ் அதே ட்ராக்ல வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள அந்த ட்ரெயின் இவங்களுடைய ஒரு கால்ல ஏறி இறங்கிடுச்சு. ஒரு கால் பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல. நடுராத்திரி நடக்கிறது இந்த இன்சிடென்ட். யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கூட கிடையாது. உயிருக்கு போராடிட்டு உடம்புல இருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கு. பிழைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த கட்டத்துல கூட நினைக்கவே இல்லை. நான் எப்படியும் பிழைச்சிருவேன், எப்படியும் நான் காப்பாற்றப்பட்டுருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 46 ட்ரெயின் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிருக்கு. ஒவ்வொரு ட்ரெயின் கிராஸ் ஆகும் போதும் அந்த பொண்ணுக்கு மரண பீதி ஏற்பட்டுரும். அதெல்லாம் கடந்து அந்த பொண்ணு ராத்திரி பூரா தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் அந்த காலை கடன் போகிறதுக்காக ஒதுங்கின ஒருத்தர் மூலமா பார்த்து அதுக்கப்புறமா தகவல் தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தூக்கி கொண்டு போய் பிளாட்ஃபார்த்தை 2 மணி நேரம் போட்டு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கிற அந்த பொண்ணு 2 மணி நேரம் பிளாட்ஃபார்ம், கேட்டா ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து 2 மணி நேரம் கழிச்சு போராட்டத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, மயக்க மருந்து போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இவ்வளோ விஷயம் அங்கே கிடக்கு. அங்கே ஒரு 2 மணி நேரம் போராடுறாங்க. இந்த பொண்ணே சொல்றாங்க, எனக்கு மயக்க மருந்து கூட வேண்டாம், அந்த காலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் அனுபவிச்ச வழி அப்படிங்கிறது சொல்ல முடியாது, அதுக்கு இந்த வழி பெருசு கிடையாது, மயக்க மருந்தே இல்லாமல் நீங்கள் அந்த காலை கட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அங்கே இருந்த ஒரு டாக்டர் மூலமா சர்ஜரி பண்ணப்பட்டு அந்த காலை அவங்களுக்கு ரிமூவ் பண்ணப்படுது. தன் வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தோட ஒரு காவலர் பணிக்கு போய் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்ச பொண்ணுக்கு இப்போ ஒரு கால் கிடையாது. அந்த கால் இல்லாம தான் எப்படி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், எதிர்காலத்தை பத்தி ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ அந்த பொண்ணுடைய உள்ளம் உடைஞ்சு போய் தான் இருக்கு. ஆனா என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணவே இல்லை.
எப்படியும் சாதிச்சிடலாம், ஒரு கால்னால பரவாயில்ல, ஏதாவது சாதிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட என்ன பண்றாங்கன்னா, ஆபரேஷன்லாம் முடிச்சு கொஞ்ச காலம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய இலக்கை வந்து எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலை சிகரத்தை அடையணும். அதற்கு கால் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும்னு காலங்காலமா சொல்லப்பட்டுச்சு. ஒரு கால் இல்லாதன்னா முதல் முறையா எவரெஸ்ட்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. 2013ஆம் வருஷம் தன்னுடைய லட்சிய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 8622 அடி உயரமுள்ள பாக்டிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் குழுவினோட எவரெஸ்ட் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கைடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அருணுங்கா மட்டும் தனியா கைடு கொடுத்து ஸ்பெஷல் கேர் எடுத்து போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐலாண்டு பீக்னு ஒரு பகுதி இருக்கு. 20,299 அடி. அதை ஏறினா மட்டும்தான் நம்மளால எவரெஸ்ட் ஏற முடியும். ஏன்னா வந்து பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனதையும் உடலையும் தயார்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து அந்த ஐலாண்டு பீக் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. யார் எவரெஸ்ட் ட்ரை பண்ணாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் இதுல ஏறி இறங்க முடிச்சுனா மட்டும்தான் அவங்களால எவரெஸ்ட்ல ஏற முடியும்னு சொல்லப்படும். ஸோ அந்த மாதிரி உயிரை உழுக்கக்கூடிய ஒரு குளிர், 2 கால் இருக்கிறவங்களாலே பயணிக்க முடியாது. ஆனா செயற்கை கால் கொண்டு ரொம்ப அழுத்தமா ஊர்னா கூட பிடிமானம் கிடைக்காது. நிறைய சரிவு இருக்கும். விழுந்தா பல 1000 அடி பள்ளத்துல விழுந்து கண்டிப்பா செத்தே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அந்த பொண்ணு ஏறுறாங்க. நிறைய நேரம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை கால் 180 டிகிரி பார்த்தீங்கன்னா திரும்பிக்கும். அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அருணிமா அப்படிலாம் கஷ்டப்படாலும் சரிதான், அவங்க கால்ல இருந்து ரத்தம் கசியும். அந்த வலி வேதனை எல்லாம் தாண்டிட்டு எப்படியும் அந்த உச்சி அடையணும்னு சொல்லிட்டு போராடி அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி காலை 10:55க்கு அருணிமா உலகின் உச்சியான எவரெஸ்ட்ல தன்னுடைய காலை பதிச்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29,029 அடி உயரமான எவரெஸ்ட் மலையில தன்னுடைய சாதனையை அவங்க பதிச்சாங்க. அதுவரை அவங்க அனுபவிச்சு வந்த வழியெல்லாம் எங்க போனுச்சுன்னே தெரியல. சாதிச்ச மிகப்பெரிய திருப்தி, வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொண்ட ஒரு நிறைவு, மனம் சந்தோஷத்தை கூத்தாட இந்த தேசிய கொடியோட புன்னகை செஞ்சாங்க. தான் எவரெஸ்ட் உச்சியை அடைஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃபா அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அர்ப்பணிப்போட உழைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு அதுல பேசி அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. எவரெஸ்ட் உச்சியை அடைந்த உடல் உறுப்பு இல்லாத முதல் பெண்ணா இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உலக சாதனை படிச்ச அருணிமா வெற்றிகரமா பத்திரமா தர இறங்கினாங்க. அதுக்கப்புறமா தான் மீடியால உணர்வுபூர்வமா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி தண்டவாளத்துல பேரிழப்பை தொட்ட நான் உலகின் உச்சியில் மீண்டும் புதிதாக பிறந்தேன். தண்டவாளங்கிறது ரொம்ப அடியில இருக்கு. அன்னைக்கு நான் செத்து போக வேண்டிய நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகின் உச்சியான மிக உயரமான எவரெஸ்டோடைய உச்சியில புதிதா பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 2015ஆம் ஆண்டு இவருடைய சாதனையை பாராட்டி பத்மஸ்ரீ விருது அருணிமாவுக்கு வழங்கப்பட்டுச்சு. அருணிமாவோட சுயசரிதான பார்ன் அகைன் டு மவுண்டைன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டம். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வலி வந்திருக்கும். உடம்பு பூரா காயம். ஒரு காலில் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கிட்டே இருக்கு ட்ரெயின், 46 ட்ரெயின் ராத்திரி பூரா. அந்த ஒரு ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் நம்ம பக்கத்துல ஸ்டேஷன்ல நிற்கும் போது கிராஸ் பண்ணி போனுச்சுனாலே அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு ட்ராக்ல கிடக்குறாப்புல, அந்த ட்ராக்ல கிடக்கிற பொண்ணை தாண்டி 46 எக்ஸ்பிரஸ் போகுது. எவ்வளவு ஃபாஸ்டா இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு மரண பீதி. நம்மள கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரிதான் அந்த ஒரு பாதிப்புல இறந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு மன தைரியத்தோட இருந்ததுனாலதான் இவங்களால எவ்வளவு சாதிக்க முடிஞ்சு. இவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம படுற கஷ்டம்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. எந்த மனிதர் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போயும் மாயங்கள். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லைன்னு கூட சொல்லுவான். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான பிரச்சனை தான் இருக்கு. ஆனா அது எல்லாமே காலப்போக்குல கண்டிப்பா மறைஞ்சு போகிற ஒரு மாயமா தான் இருக்கும். நமக்கே தெரியாது, ஆமாப்பா நான் கூட இதை கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அருணாமோட லைஃபே இருக்கு. அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க, அந்த வலி வேதனை அடைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் மருந்து போற விதமா இன்னைக்கு அவங்களை தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. லைஃப்லாம் இதெல்லாம் நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிறதான் தெளிவா புரிஞ்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சாதனை மகளிரா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பெண்மணியா அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். உண்மைதான். நிறைய கதை கூட சொல்லுவாங்க இதுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து ஒளியோடைய வேதனையை தாங்கிக்கிச்சு, இன்னொரு கல் தாங்க முடியல. தாங்கின கல் வந்து கோயில படிக்கட்டா, தாங்காத கல் கோயில படிக்கட்டா இருந்துச்சு, தாங்கின கல்ல உள்ள போய் சிலையா இருந்துச்சு, எல்லாரும் கும்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
உண்மைதான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வலியை தாங்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதற்கான வரவேற்பு கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் எந்த அளவுக்கு நம்ம வலியை தாங்கக்கூடிய ஒரு உள்ளத்தை இறைவன் நம்ம கொடுக்குறானோ அதே அளவுக்கு நமக்கு நிலையான சுகம் லைஃப்ல செகண்ட் பார்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால ஒருபோதும் சோர்ந்துடாதீங்க. யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. அதை நினைச்சு நினைச்சு நம்ம அழுதுட்டு இருக்கனால என்ன ஆயிட போகுது? நமக்குன்னு ஒரு கனவு இருக்கணும், அதை தினைக்கும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நிஜமாகும். ஸ்ரீகாந்த் போலா, ஆந்திரா பக்கத்துல மச்சிலிப்பட்டினம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். கரண்ட் வசதி கூட இல்லாத அந்த கிராமத்துல பிறந்த அந்த பையனை பார்த்து அத்தனை பேரும் கேலி கிண்டல் எல்லாம் பண்றாங்க. இந்த பையனோட மூஞ்சை பார்த்துட்டு இவனை கொண்டு போய் உடனே சாகடிச்சிடுங்க, இவன் இருந்தா நம்ம கிராமத்துக்கு அவமானம்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. ஆனா அந்த அப்பா அம்மா அதெல்லாம் கேட்கவே இல்லை. தன்னுடைய பையனை எப்படியாவது வளர்த்து ஒரு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பாவும் போராடுறாங்க. ஊர் முழுக்க எதிர்ப்பு. இவனை கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இவன் படிச்ச ஸ்கூல் எப்படின்னா, நான் சொன்னது இந்த ஊர்ல வந்து கரண்ட் வசதி கூட இல்லாத கிராமம்னு சொன்னேன். இந்த கிராமத்துல படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பக்கத்துல இருக்க ஒரு டவுன்ல தான் ஸ்கூலுக்கு போகணும். அப்ப இங்கேருந்து 14 கிலோமீட்டர் அந்த ஸ்கூல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அப்பா வந்து ஆரம்பத்துல கொண்டு போய் சின்ன பையனா இருக்கும்போது விட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவனே போக ஆரம்பிச்சிட்டான். இவன் போகும்போது பார்த்தோன்னா 14 கிலோமீட்டர் நடந்து போவான், 14 கிலோமீட்டர் திருப்பி நடந்து வருவான். இவன் போகும்போதும் வரும்போது இவன் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க, யாருமே அவன் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் கூட கிடையாது, சப்போர்ட் கிடையாது. தினைக்கும் தனியா போவான், தனியா வருவான். தனியா இருக்க இருக்க அவனுக்கு ஒரு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. அம்மாகிட்ட போய் கேட்குறான், அம்மா நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பேசாம செத்து போயிடுவேன் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். அவங்க அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது தம்பி, வாழ்க்கை நமக்கு வாழ்றதுக்கு தான். உன்னை யார் எங்க அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கணும், அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் மனசுல பதியுது. எங்க தோத்து போனோமோ அங்க ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு அந்த பையன் முடிவு பண்றான். அவன்கிட்ட கையில இருக்க ஒரே ஒரு டூல் பார்த்தீங்கன்னா, அவன் கையில எடுத்தது கல்வி மட்டும்தான். படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். சரின்ட்டு பயங்கரமா படிக்கிறான் அந்த பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரான். 12th பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரான். இவன் மேல இருந்த அந்த வெறுப்பு, கோவம்லாம் இன்னும் அந்த ஊர் மக்களுக்கும் கூட படிக்கிற பசங்களுக்கும் ஜாஸ்தியாகுது. அவனை இன்னும் பயங்கரமா இரிட்டேட் பண்றாங்க. அவனை எப்படிலாம் அசிங்கப்படுத்தலாமோ, எப்படிலாம் அவனை கோவத்தைப்படுத்தலாமோ, எப்படிலாம் அவனை படிக்க விடாம ஆக்கலாமோ அவ்வளவும் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த பையன் படிச்சு 12th பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையனோட கனவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் கலாமுடைய ரொம்ப தீவிரமான ஒரு ஃபாலோவர். ஸோ அவரை மாதிரியே ரிசர்ச் பண்ணி ஏதாவது விஞ்ஞானத்துல வரணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக நிறைய காலேஜ்லாம் அப்ளிகேஷன் போடுறான். நிறைய கோர்சஸ்லாம் ட்ரை பண்றான். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்டேட் லெவல்ல டாப்பரா இருந்த பையனுக்கு எந்த காலேஜ்லயுமே சீட் கிடைக்கல. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீ லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா காலேஜாலையும் ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஒரு கட்டத்துல என்னடா அது எல்லா ஊர்லயுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நம்மள மாதிரி சோர்ந்து போக்காம அந்த பையன் என்ன பண்றான், திருப்பி முயற்சி பண்றான். சரி, இந்தியாவில தானே எனக்கு எந்த காலேஜுமே படிக்கிற சீட்டு கிடையாது, ஃபாரின்ல நிறைய ஸ்காலர்ஷிப்ல காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஸ்காலர்ஷிப்ல இங்கேருந்து ஒரு பையன் கிளம்பி அங்க போய் ஒரு 4 வருஷம் தன்னுடைய கனவு படிப்பை முடிச்சுட்டு திருப்பி இங்க இந்தியாவுக்கு வரும்போது அவன் கையில பல லட்சம் சம்பளத்துக்கான ஆஃபர் லெட்டர்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க அம்மா சொன்ன ஒரே விஷயம், நீ எங்க தோத்தி அங்க வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான். திரும்பி என்ன பண்றான்னா, அதே ஆந்திரா பக்கத்துல இருக்கிற மச்சிலிப்பட்டத்துக்கு திருப்பியும் வரான். அதே ஊர்ல வரான். இப்ப அவன் ஊருக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்திருக்கு. ஸோ தன்கிட்ட கூட கையில படிச்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிபிகேட்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அவன் எல்லாத்துலயுமே. ஸோ அதை கொண்டு போய் அந்த ஊர்ல கூடிய பேங்க்ல அடமானம் வச்சு கொஞ்சோட லோன் வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொழிற்சாலை ஒண்ணு ஆரம்பிக்கிறான். இதுல பாத்தீங்க அப்படின்னா மண்ணுக்கும் மனுஷனுக்கும் தீங்கு தராத பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணி, அதாவது பாக்குமட்ட பிளேட்டு, பேப்பர் பிளேட்டு, பேப்பர் ரோல், இந்த மாதிரி பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணி அங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னுடைய பேர் போலா அப்படிங்கிறதுனால ஸ்ரீகாந்த் போலா, அந்த போலாங்கிறது தன்னுடைய குடும்ப பேர். ஸோ போலா அப்படிங்கிறத வச்சு போலான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட அவனுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வந்திருக்காரு ஸ்ரீகாந்த் போலா. யார் தன்னுடைய ரோல் மாடலாக நினைச்சாரோ அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா யங் பிசினஸ் மேன் விருது வாங்கியிருக்கிறாரு. பல இன்னல், கஷ்டம், வேதனை, துன்பம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்தக்கூடிய ஸ்ரீகாந்த் போலா இன்னைக்கு 1000 பேருக்கு மேல வேலைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீகாந்த் போலா கரண்ட் பஸ் கூட இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு 14 கிலோமீட்டர் போய் நடந்து படிச்ச ஸ்ரீகாந்த் போலா எல்லாராலையும் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் ஆகக்கூடிய ஸ்ரீகாந்த் போலா பிறவியிலேயே 2 கண்ணும் தெரியாத ஒரு கண் பார்வையற்ற மாணவர். 2 கண்ணுமே இந்த பையனுக்கு தெரியாது. ஸோ அந்த 2 கண்ணும் தெரியாத பையன் தான் 14 கிலோமீட்டர் போய் நடந்து போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு 1000 பேருக்கு மேல வேலை கொடுத்துருக்காரு. ஃபாரின்ல போய் தனியா படிச்சிருக்கிறாரு. கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சிருக்கிறாரு. கலாம் கிட்ட யங் பிசினஸ் மேன் அவார்டு வாங்கியிருக்கிறாரு.
இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு கம்பெனி கூட வந்து சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு இன்னைக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு கனவு அவருக்கு இருந்துச்சு. அந்த கனவுக்கு நினைச்சு பார்த்தாரு. எங்க அசிங்கப்படுத்தப்பட்டோமோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டோமோ அங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே வரிதான் அவரை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த கண் பார்வையற்ற அந்த ஒரு மாற்றுத்திறனாளியே இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியுது அப்படின்னா நம்மளால முடியாதா? யோசிச்சு பாருங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க, எனக்கு அது இருக்கு, இந்த கனவு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால லட்சத்துல ஒருத்தர் அவங்க கரைஞ்சு போயிடுவாங்க. ஆனா நம்மளுடைய கனவு வந்து அப்படி இருக்கணும். அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்ம கூட இருக்கணும். நம்மளை ஜெயிக்கிறது யாருமே இல்லை அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிக்கிற மாதிரி நம்மளுடைய கனவு இருக்கணும்னு சொல்றேன். ஒரு நல்ல உதாரணம் நான் போட்டிருக்க பிக்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் பாபு பெங்களூர் பேஸ்டு பார்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா பில்லியர்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவர்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு. ஆனால் சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். 7 வயசுல பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாரு. 2 கூட பிறந்தவங்க. வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அம்மாவும் அந்த 3 பிள்ளைங்களும் நடு ரோட்டு நிற்கிறாங்க. அவங்க அப்பா விட்டுட்டு போனது ஒரே ஒரு முடிவற்ற அந்த ஒரு கடையை மட்டும்தான். வாடகை வீட்டில் இருக்காங்க. வாடகை கொடுக்கறதுக்கு கூட அவங்களால முடியல. ஒரு கட்டத்தில் வீட்டு ஓனர் வந்து வீடை காலி பண்ண சொல்றாரு. ரொம்ப கஷ்டம். வேற வழி இல்லாம முதல் பையனான ரமேஷ் பாபு வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு எங்க போறது? எல்லா இடங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பெட்டி கடைக்கு வேலைக்கு போறாரு, நியூஸ் பேப்பர் போட்டு பார்க்குறாரு, பால் விற்கிறாரு, மளிகை பொருள் விற்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாரு. எதுலையுமே பெருசா நிலையான வருமானம் இல்லை. சரி, தன்னோட அப்பாவோட தொழில் அதே அந்த முடிவற்ற தொழிலை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கையை தூசி தட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு படிக்க முயற்சி பண்றாரு. ஆனா தன்னுடைய 2 சகோதரர்களை படிக்க வைக்கணுங்கிறதுனால, குடும்பத்தை பாதுகாத்துக்கும் அப்படிங்கிறதுனால அவரால் மேற்கொண்டு படிக்க முடியல. ஸோ 10th விட்டுட்டு முழுக்க முழுக்க பார்பர் ஷாப்லேயே வந்து தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சேவிங்ஸை கொண்டு மாற்றி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்து, சரி அடுத்த கட்டமாக ஏதாவது செய்யணும்னு யோசிக்கும் போது ஒரு கார் ரெண்டல் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு 93ல பார்த்தீங்கன்னா அப்போ மாருதி ஆம்னி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாருதி ஆம்னியை வாங்கி வாடகைக்கு வர்றாரு. அப்போ கார் ரெண்டல் வர்ற கம்பெனிஸ் தான் ரொம்ப கம்பெனி. ஸோ அவரோட ஒரு பிஸ்னஸ் இருந்துட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம் அவருக்கு அதில் இருந்த ஈடுபாடு. ஸோ அதனால அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மாருதி ஆம்னி காரை ரெண்டலுக்கு எடுத்து அதை வந்து விட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே போகுது. 94ல பார்த்தீங்கன்னா அதற்கான வருமானம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ்ல நல்லா வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் முழுக்க கொஞ்சம் பேங்க் லோன்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கார்லாம் வாங்கி அவர் ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 93லேருந்து இன்னைக்கு 2023 30 ஆண்டு காலம் ஒரு முடிவற்ற நபர் தன்னுடைய தொழிலை விடாம மேற்கொண்டு அடுத்த லெவல்ல முன்னேறணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சி எடுத்து இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்கா இருக்கக்கூடிய நபர் ரமேஷ் பாபுன்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பார்பர் நம்ம ஒரு முடிவற்றவர் இன்னைக்கு பணக்காரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பார்பர் வந்து ரமேஷ் பாபு தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு 1200 கோடி. சாதாரண விஷயம் இல்லை. 1200 கோடிக்கு இன்னைக்கு சொத்து மதிப்புள்ள ஒரு நபர் வந்து ரமேஷ் பாபு. அவர்கிட்ட 400 கார் இருக்கு. அதுல 120 கார் வந்து லக்ஸரி கார்ஸ். அவர் என்ன போஸ்ட் கொடுக்குறா பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவர் வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் இதோட காஸ்ட் 6.2 கோடி ரூபாய். இதுக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுக்கிறது பார்த்தோன்னா 75,000 ரூபாய். இவர்கிட்ட அந்த காஸ்ட்லி கார்ஸ் எல்லாமே சினி ஆக்டர்ஸ் ஷூட்டிங்காக மற்ற மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்காக இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த கார்ஸ் எல்லாம் ரெண்டலுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாதாரணமா ஒரு முடிவற்ற நபர் ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு பெரிய முயற்சி எடுத்து தன் குடும்பத்தையும் தன்னோட அடையாளத்தையும் மாத்திக்கிறதுக்காக உழைச்சி இன்னைக்கு எந்த பல பிஸ்னஸ்லாம் பண்ணணும் சொல்றதை விட அவர் பண்ணிட்டு இருந்த தன்னுடைய குடும்ப பிஸ்னஸ் பிளஸ் கார் ரெண்டல் இதன் மூலமாவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பெரிய ஒரு பார்பரா இருந்து அந்த தொழிலேருந்து வந்து இன்னைக்கு கார் ரெண்டல்ல 1200 கோடி ரூபாய் சொத்து வைத்திருந்தாலும் இன்னைக்கும் ரமேஷ் பாபு தன்னுடைய பழைய தொழிலை மறக்காம இன்னைக்கும் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா அவருடைய சலூன்ல முடி வெட்டிட்டு தான் இருக்கிறார். ஸோ அந்த பழசை இன்னைக்கும் மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம முடி வெட்டுக்கலாம். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரர், இந்தியாவுடைய ரிச்சஸ்ட் ஒரு மேன். ஸோ பார்த்தீங்கன்னா லட்சம் கனவு இருந்தாலும் சரி தான் நம்ம அதில் உறுதியா இருக்கணும். அதை நம்மளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு உறுதி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். நம்ம மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உறவாகும். அதாவது நம்ம சாதாரணமா மண்ணுக்கு மேல விதைய போட்டாலும் முளைக்காது. அதை கீறி என்ன பண்ணணும் உள்ள வச்சுட்டு மேல மண்ணை பூசினா மட்டும் அவங்களுக்கு அந்த
விதை வந்து முளைச்சு மேல வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு விதை போடுறதா இருந்தா, அந்த லட்சியம் கனவு இதை உரமா போடுறதா இருந்தா அதை கீறி போடணும். அப்பதான் அது என்னவாகும்னா மிகப்பெரிய ஒரு மரமாகும். அது யாராலுமே தடுக்க முடியாது. அந்த அவமானம், படுதோல்வி எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அதோ சொந்தக்காரங்க மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய அதை சந்திச்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியாது. நமக்கு கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அவமானம், படுதோல்வி எல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்மளோட மனசை கீறி அதை ஆழமா நம்ம விதைக்கணும். அந்த கனவு, அந்த லட்சியத்தை விதைச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நான் சொன்ன நபர்கள் மாதிரி மிகப்பெரிய சாதனைகளை நம்மளால செய்ய முடியும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் இல்லை என் தோழா, ஒரு முடிவு இருந்தால் அதில் தெளிவு இருந்தால் அந்த வானம் வசமாகும். நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது இல்லாம கிடையாது. எல்லாருக்குமே தோல்வி இருக்கு. தோல்வி அடைஞ்ச அத்தனை பேர் தான் வரலாறு படிச்சிருக்கிறாங்க. துக்கம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதையும் நம்ம ஏத்துக்கதான் செய்யணும். ஒரு முடிவு அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வானம் கூட நமக்கு வசமாக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த உதாரணம் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். திருப்பியும் சொன்ன ஒரே வாசகம், அந்த பூவை பார்த்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. கிட்டத்தட்ட 3 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்கு. அவ்வளவுமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வாழ்றது கிடையாது. ஆனா அது வாழக்கூடிய அந்த ஒரு குறுகிய காலத்துல நம்ம சொல்லிட்டு போற மெசேஜ், வாழ்க்கை அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நிறைந்த ஒரு போர்க்களம் தான். அதுல நம்ம வாழ்ந்து பார்க்கணும். நம்ம வாழ்ந்து பார்க்கறதுக்கு போராட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நான் மேற் சொன்ன அத்தனை நபர்கள் மாதிரி நிச்சயமா நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஆட்டோகிராஃப் நமக்கு சொன்னுச்சு. அந்த ஆட்டோகிராஃப் கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம், மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிலையானது. நம்ம வாழ்க்கையில காதல் மட்டும் முக்கியமானது கிடையாது. அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கை அதோட முடிஞ்சு போறது கிடையாது. பெற்றோரோட தன்னல் மற்ற அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு நமக்கு தெரியும். நம்ம திருப்பியும் அதை செய்ய வேண்டியது ஒரு மிகப்பெரிய கைமாறு. உங்க வாழ்க்கைக்கான ஒரு நோக்கத்தை நீங்க கண்டுபிடிச்சிடுங்க. ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அந்த நம்பிக்கையை இழந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருபோதும் நம்பிக்கை இழக்கல. ஒரு இடத்துல இல்ல, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் மூலமா தான் இன்னைக்கு அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை சேர்த்திருக்கிறாங்க. இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயங்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ண டைட்டில் எதுக்காகனா ரொம்ப சிம்பிளான மெசேஜ் தான். இந்த செஷன் கேட்டுட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் ஆட்டோகிராஃப் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, ஆட்டோகிராஃப் போடுறவங்களா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன். அந்த நபர்கள் தான் நம்ம மேல உதாரணமா பார்த்துருக்கோம். வெகு சீக்கிரத்துல நீங்க அத்தனை பேரும் ஆட்டோகிராஃப் போடக்கூடிய ஒரு நபராக வரணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த செஷனுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்துல நம்ம வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சிறப்பு சார், மகா சிறப்பு. அருமையா சொல்லிட்டீங்க. 6 வரியில அருமையா சொன்னீங்க ஐயா. வணக்கம், நன்றி. இந்த ஸ்கிரீன்ல போடுங்க, இந்த 6 லைனையும் கூட போடுங்க. ஷேர் பண்ணிடலாம் சார். நன்றி நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அனைவரையும் ஒரு திரும்பி பார்க்க வைத்து நம்மளுடைய அனைவரும் எண்ணங்களையும் ஒரு ஆட்டோகிராஃபாக மாற்றி இன்று காலை சக்கரத்தை ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள நிகழ்வாக மாற்றியமைத்த திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் வாழ்க்கை முறையில் என்னென்ன இருந்தாலும் ஒரு பாடல் வரிகளில் நம் வாழ்க்கை முறையை அடங்கி இருக்கிறது என்பதை அற்புதமாக விளக்கி நம் வாழ்க்கை முறையை அந்த பாடலோடு ஒப்பிட்டு மாற்றியமைத்து வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்த நம்மளுடைய திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இந்த நிகழ்விலே உங்களுக்கு நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்த நிகழ்வும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தான். இந்த மாற்றத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். கண்ணப்பனையாவோட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த நிகழ்வுல கலந்துட்டு இருக்கிறவங்க பயிற்சி முறைகளை காதோடும் மனதளவிலும் விடாமல் நான் வரும் காலத்தில் அனைவரும் இந்த பயிற்சி முறைகளை ஒரு பயிற்சியாளராக ஆக வேண்டும் என்பதை நேற்று பேசிக் கொண்டிருந்தோம். இன்று அதற்குண்டான உங்களுக்கு ஒரு உரையாடல் என்று நடந்திருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த பயிற்சி முறைகளை கற்றறிவித்து நீங்களும் ஒரு பயிற்சியாளராக ஆக வேண்டும் என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து கண்ணப்பன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த பாடலை பலமுறை கேட்டிருக்கோம். அதே சமயத்துல அந்த பாடலுக்குண்டான அந்த மெசேஜ் அந்த படத்தோட விளக்குனது ரொம்ப
அதோட ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த கடந்து வந்த பாதை பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய தடைகள் இருந்திருக்கு. தடைகளை தாண்டி தான் நம்ம இப்போ அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள படுது. அதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழு நிலவு நாள். இந்த முழு நிலவு நாள்ல வந்து நம்முடைய மனதையும் உடலையும் உயர்த்துவதாக இந்த நிகழ்வு அமைஞ்சது. அதோட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்தவர்களுக்குள்ள நிறைய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து எல்லாரும் முன்னெடுத்து அது மேலும் ஒரு சாதனையை படைக்கணும், உருவாக்கணும். எல்லோருத்துக்கும் இந்த தன்னம்பிக்கையான நிலைய வந்து வளர்க்கணும். அந்த தன்னம்பிக்கையை வந்து போறதும் வர்றதும் அந்த கடல் அலை மாதிரி முடியாது அப்படிங்கிறதும் இருந்தனாலும் மறுபடியும் முடியும் அப்படிங்கிற மனம் வந்து திரும்பத்தான் போகுது. அந்த இரவும் பகலும் மாறி மாறி வர்ற மாதிரி அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த பாசிட்டிவை மறுபடியும் வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த ஒரு அற்புதமான காலை வேளையில வந்து இந்த ஒரு படைப்பை ஏற்கனவே உருவாக்கியதை மீண்டும் அந்த மலரும் நினைவுகளாக கொடுத்த ரமேஷ் மோகன் ஐயாவுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாத்தின் மூலமாக. இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ச்சியாக நிகழணும்னு கேட்டுக்கிட்டு சந்திப்போம். நன்றியா, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா, உங்களோட கருத்திற்கு நன்றி. இந்த நிகழ்வை தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் நிகழ்வாக யாராவது கூறினாலும் நன்றாக இருக்கும். கருத்துக்கள் கூற குழுவில் உள்ளவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றவர்களும் கருத்துக்கள் கூற. ஸ்ரீமுஷ்ணம் டாக்டர் ரவிசுந்தர் சிவாச்சாரியர். ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. நம்முடைய காலச்சக்கரம்னாலே ஒரு நிகழ்வு தான். அதை வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். காலையிலேயே உற்சாகமா இருந்து ஒரு மைண்டுக்கு வேலை, மூளைக்கு ஒரு வேலை கொடுத்து, ஒரு பாடல் வரிகளை கொடுத்து அந்த வரிகளுக்கு ஒரு 6 வரிகளுக்கு ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிருக்காரு ரமேஷ் மோகன் சார். சிறப்பா பண்ணியிருக்காரு. அதை நம்ம காலச்சக்கரத்துல வெளியிட்டு நம்ம உறுப்பினர்கள் பங்கேற்பாளர்கள் பயன்பெறுகிற வகையில இந்த கருத்தானது அமைந்திருக்கிறது. என்றென்றும் இது ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா காலையில ஒரு செய்தி கேட்கறதுனாக்கா அது அப்படியே மனசுல பதிச்சிடும் அப்படிம்பாங்க. அதனால காலம்பரை இருந்து படிப்பாங்க பெரியவங்க. காத்தால இருந்து படிடா, காலமும் உட்காந்து எப்போ பார்த்தாலும் எழுதாதம்பாங்க. அதே போல விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, மாற்றம் இப்படிலாம் வந்து இன்னைக்கு தலைப்பு சிறப்பா இருந்தது சார். நம்ம கண்ணப்பஞ்சியை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. எப்ப கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் பேசுவாருங்க. அருமையா அவருடைய கருத்துக்கள். நீங்களும் அவர் தான் சும்மா சொல்றாரு, கருத்து சொல்லுவாருன்னு சொல்லிடுறீங்க. அருமையா சொல்றாரு. நிலைத்து நிற்கிற மாதிரி நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் மற்றும் இன்றைய பங்கேற்பாளர் ரோட்டரி கிளப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம் சார். ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. மிக ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா பயிற்சி. ஐயா பேசுனது வந்து என்ன அப்படின்னா, இந்த பாடல் கேட்கும்போது எல்லாருமே ஒரு நிமிஷம் தன்னை மறப்பாங்க. இந்த பாடல் வந்து பழைய நினைவுக்கு போயிடுவாங்க. இந்த பாடலை வந்து எத்தனை முறை கேட்டாலும் சரி சலிக்காத ஒரு பாடல். சலிக்காத பாடல்ல வந்து இந்த கலி உலகத்துல வந்த ஒரு பாடல் அப்படியே எல்லாருமே சின்ன வயசு கூட்டும் போயிடும். அது வந்து அவங்க சின்ன வயசுல ஸ்கூல் படித்ததுல இருந்து எப்படி எல்லாம் பாஸ் பண்ணாங்க, என்ன சேட்டை பண்ணாங்க, போராடி வந்து மார்க் எடுத்து, அது மாதிரி ஒரு சில நினைவுகளை அப்படியே கொண்டு வந்து இந்த கலி உலகத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும்ன்றத வந்து ஐயா வந்து தெல்ல தெளிவா கொடுத்தாரு. நான் எப்பவுமே இந்த டைம்ல வந்து தீப பயிற்சி செய்யறவன். ஆனா இன்னைக்கு ஐயா ஒரு டாபிக் ஓட்டினாரு. அந்த 46 ட்ரெயினோ 48 ட்ரெயினோ சொன்னார். அந்த இடத்துல அந்த பெண்ணு எப்படி அந்த சூழல்ல இருந்திருக்குன்றத சப்ஜெக்ட ஓட்டினதும், அந்த சொல்ல ஆரம்பிச்சதும், அந்த தீப பயிற்சி நான் செய்யறவன் பயிற்சியை நிறுத்திட்டேன். இன்னைக்கு நான் அப்படியே கடந்துன்னு போயினே இருக்கிறேன். அவங்க
அவர் நடத்தும் போது நான் அந்த சூழல்ல எப்படி இருந்தா நான் எப்படி வாழ்ந்துன்ற மாதிரி உடலுக்குள்ள ஊடுருவுது அப்படியே வந்து. அது மாதிரி ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலையில தன் உயிரை தக்க வைத்து இன்னைக்கு வந்து ஒரு சாதனையாளரா அந்த பெண்ணு வந்திருக்கு. அந்த சப்ஜெக்ட வந்து என்னன்னா மைண்ட் இப்படி அப்படி கூட ஒரு நிமிஷம் யாருக்குமே மாறாத மாதிரி கொண்டு போனார். அது எல்லாராலையும் முடியாது. அது ஏதோ ஒரு தனித்திறமை. இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா மூலிகையில சப்ஜெக்ட கொண்டு போனா மைண்டே செதற விட மாட்டேன் யாருமே. அப்படியே அந்த கோர்வையில ஏத்துவேன். அது மாதிரி இன்னைக்கு அவரு எடுத்து போனாரு. என்னுடைய பயிற்சியை நிறுத்தி வச்சிட்டாரு பாருங்க. பயிற்சி நின்றுச்சு எனக்கு வந்து செய்யல இன்னைக்கு வந்து. அது என்னன்னா அந்த உள் உணர்வு இதை கொடுக்கணும் போது அந்த உள் உணர்வு வரும்போது அந்த உள் உணர்வை உள் உணர்வு உரியுது. அப்படியே சப்ஜெக்ட் உரியுது. அப்படியே உறிஞ்சி எடுக்குது அது. அதனால ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க. இன்று வந்து சாதனையாளர்களை வந்து எல்லாரையுமே வந்து ஐயா வந்து ஒருத்தர் பேரையா சொல்லி அறிமுகம் பண்ணாரு. அது இப்ப தெரியாது. இப்ப இது மாதிரி குழுவில் இருக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓ இவ்வளவு பேரு இவ்வளவு வந்திருக்கான்னு. அதனால ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி மகேந்திரன் சார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. உளப்பூர்வமான ஒரு ஃபீட்பேக். உணர்ந்தவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஸோ ஒரு அற்புதமான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ மகேந்திரன் சார். நன்றி. இப்ப மூலிகை மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த வெற்றியாளர்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே சொன்னேன். இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்தி நமக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த உள்வாங்கின இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல உள்ளவங்க எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். அந்த எல்லா விஷயங்களுக்கும் பொருத்தமானவர்கள் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் உள்ளவர்கள் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையான வெற்றியாளர்கள் யாருன்னா இந்த நிகழ்வுல கலந்து கொண்டுள்ள அந்த 45 நபர்களும் இன்னைக்கு வந்து எடுத்துக்காட்டிய அவ்வளவு விளக்கங்களுக்கும் ஒரு வெற்றியாளர்கள் யாருன்னா இந்த நிகழ்வுல உள்ளவங்க தான் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். வேற யாராவது கருத்துக்கள்? வணக்கம் சார். வாங்க. உணபாங்க சாருக்கு நான் 2 நாளைக்கு முன்னால்தான் கேட்டேன் திட்டத் தலைவரை காணோம் அப்படின்னு. ஆனா உடனடியே செயல்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு சார் சொல்லுங்க. திட்ட தலைவரை காணுமா திட்ட தலைவரை காணுமான்னு கேட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. அவருடைய கருத்து எல்லாம் கேட்டு 250வது நாள்ல 250 கருத்துக்கு மேல சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப காலையில் நேரத்துல கலகல பூட்டிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்கறது கொடுத்து வைக்கல. எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம். சில பேர் வந்துட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னு தெரியல. மறுபடியும் நம்மளுடைய ரமேஷ் சார் பேசினாருன்னா இன்னும் நிறைய நபர்கள் வந்து இந்த கருத்து கேட்பாங்கன்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதனால அவருக்கு ரொம்ப நன்றிங்க சார். அவரை பேச வச்ச தலைவருக்கு அதை விட நன்றிங்க சார். நன்றி சுப்பிரமணியன் சார். பேச வச்ச தலைவர் இல்ல, பேச வச்சதெல்லாம் இந்த குழுல உள்ள எல்லாரும் தான் சார். என்னோட இருந்தாலும் அது குழுவில் இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி அவரை கொண்டுட்டு வர்றது உங்களுடைய வேலை தானே. நன்றி வாழ்த்துக்கள். 250வது நாளில் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம் என்று நீங்களும் ஒரு கொண்டாட வேண்டிய நாள் தான் 250வது நாள் என்பது அனைவருக்கும் ஒரு உன்னதமான நாள். இந்த நிகழ்வில் உள்ளவங்க கருத்துக்கள் கூற, உங்களுக்கு உங்கள் அனுபவங்களையும் கூற ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா மற்ற நாட்கள்ல வந்து நமக்கு கரெக்டா ஓடிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்லுங்க சார். செல்வராஜன் சார், திருச்செங்கோடு. சொல்லுங்க செல்வராஜ் சார். சார் வணக்கம் சார். நம்ம காலச்சக்கரங்கிறது வாழ்வியல் ஒழுவியல் யோகா மட்டும் இல்லாம இது மாதிரி எப்படி வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு இந்த கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் கோர்வையா சேகரிச்சு நம்மளுக்கு காலச்சக்கரத்தை கொடுத்த ரமேஷ் சார் மோகனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நான் இது மாதிரி பெரிய மோட்டிவேஷன் நம்ம வந்து யோகா பத்தி பண்ணிட்டு இருக்கும்போது இது பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இருக்குது. எப்படி எல்லாமே லைஃப்ல முன்னேற வேணும்ன்றது இப்போ என்னால யூடியூப்ல போட்டீங்கன்னா மற்ற பசங்களுக்கும் நம்ம இதை யூடியூப்ல எடுத்து மற்றவங்க ஃபார்வேர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார்.
தேங்க்யூ செல்வராஜ் சார். ஆல்ரெடி நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம். ரமேஷ் மோகன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதுல போய் நீங்க அடிச்சீங்கன்னா என்னோட ஸ்பீச்சஸ் நிறைய நீங்க கேட்கலாம். அது இல்லாம நம்ம குழுவிலே தினைக்கும் 1 மினிட் மோட்டிவேஷன் டெய்லிக்கு ஏதாவது போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால நீங்க சேனலை ஃபாலோ பண்ணினாலும் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். பசங்களுக்கு காமிங்க. ஓகே சார். இது ரியல் ஸ்டோரி, பெரிய கலெக்டிவ் பண்றது பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 செஷன்ல இது மாதிரி நிறைய சாதிச்ச நபர்கள்லாம் பத்தி பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் கூட கூடிய சீக்கிரம் யூடியூப்ல அப்லோட் ஆகும், அதையும் நீங்க பார்க்கலாம் சார். ஓகே ஓகேவா சார்? வெள்ளவேல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேங்க சார். சொல்லுங்க ஜெயலட்சுமி மேடம். நல்லா இருந்துச்சு உங்க ஸ்பீச். எப்பவுமே நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதாவது நம்மளை விட ஏழ்மையில இருந்து கஷ்டப்பட்டவங்க எப்படி முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். அப்படி பார்க்கும்போது நம்ம எப்பவுமே நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கள பார்க்க கூடாது, நம்மளை விட கீழ் இருக்கிறவங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னேறி வரலாம் அப்படிங்கிறத நீங்க நல்லா உணர்த்திட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு ஸ்பீச். நல்லா இருந்துச்சுங்க சார். வணக்கங்க, பெங்களூர்ல இருந்து பாபி பேசுறேன். சொல்லுங்க பாபி மேடம். சார் ஊர்ல தான் இருக்காரு போலுக்கு. என்னங்க சார்? சார் ஊர்ல தான் இருக்காரு போலுக்கு. ஆமா சார். நீ தலையில இருந்து முண்டாசனா கட்டிட்டு இருந்தாரு, ஏன்னா ஓவர் பண்ணியா? வந்துட்டு தான் இருந்தாங்க சார். சொல்லுங்க. இது நல்ல உற்சாகமா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எது எப்படி இருந்தாலும் எந்த நேரத்திலயும் விடாமுயற்சி மட்டும் இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ன்றதுதான் உண்மை. அது நல்லா தெளிவா புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சூப்பரா இருந்தது. நன்றி பாபி மேடம். தேங்க்யூ. வணக்கம் ஐயா, வாழ்வுடன். வணக்கம் உஷாராணி மேடம். ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒரு நல்ல வரிகளை வந்து புரிய வச்சிருக்கீங்க. என் தன்னம்பிக்கை ஊட்ட வரிகள் தான். அதையும் வந்து இன்னும் மேலும் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட முடியும் மற்றவங்களுக்கு அப்படின்ற ஒரு வரிகளை எங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றிங்க. அதாவது நிறைய பேர் உதாரணம் காமிச்சீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கை குறையும் போது அவங்க எந்த அளவுக்கு தன்னம்பிக்கைய தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுல அது கேட்கும் போது எங்களுக்குமே வந்து தன்னம்பிக்கை தானா நிகழ்ந்து நம்ம சந்திக்கிற போராட்டங்கள்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றத வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி பட்டேல். ஐயா காலை வணக்கம். முருகன் பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். வாங்க சார். சார் உங்க நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. வார்த்தைகளே இல்லை சார். எல்லாரும் என்னவோ சொல்றாங்க, பட் இதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளவு சிறப்பா இருந்தது சார் அது. தேங்க்யூ முருகன் சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நன்றி. வாயை கட்டி போட்டாரா சார்? காவியா இன்னொரு விஷயம், மேல குக்கர் மூடிக்கிட்டு இருக்கு. மேல என்ன? ஓகே, வேற நபர்கள்? ஓகேவா? ஒரு சில வீட்டெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குக்கர் இடத்துல சொல்லிட்டாங்க பாருங்க. ஓகே, நன்றி. 250 நாட்கள் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வாளர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த காலைவிலை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு மனதளவிலும் எண்ணத்தளவிலும் நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்தி இன்று இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக அமைத்துக் கொடுத்த திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருந்தாலும் இன்று ஒரு நிகழ்வை, சிறப்பான ஒரு நிகழ்வை உள்வாங்கி அதனுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்வின் ஒரு விளக்கங்களையும் நமக்கு அளித்த ஆசா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ந்து நமக்கு நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடைய பணியாற்றிய ரூபம் 1000 டெல்டா சங்கத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 250 நாட்களை நமக்கு கடந்து விட்டோம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நபர்களும் ஒரு பயிற்சியாளராக, ஒரு முழு உணர்வாளராக, முழு மனிதராக உருவெடுக்கக்கூடிய காலங்கள் நம்மை நோக்கி வந்துவிட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டும். ஏனென்றால் நாம் கற்ற பாடங்கள் நிறைய, ஒவ்வொரு பாடங்களையும்
ஒரு கலவையாக இன்று நாம் இந்த காலச்சக்கரம் நிகழ்வுகள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் இனிமேல் நாம் ஒரு நல்ல ஒரு நிலைமையை எட்ட வேண்டும் என்ற அந்த இறைவனையும் அந்த பிரபஞ்சத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை, இனிமையான நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணியில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா.